ஸ்பைடர்மேன் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன். ஆனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. ஏன்னா ரொம்பவும் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு 3 இடத்துல தான் ஃபைட் சீன் வருது. அது வந்து ஓகே பார்க்கலாம். பட் ஆனால் அப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஸ்பைடர்மேன் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் 90s கிட்ஸுக்கு தெரியும் ஸ்பைடர்மேனில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3லாம் அதில் யூஸ் பண்ண டெக்னாலஜி கூட இதில் நான் யூஸ் பண்ணலையான்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் இந்த லவ்வர்ஸை கொண்டு வந்து அதே வீக்னஸை வச்சு எடுக்கிறாங்க. அது ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். பகிர டெக்னாலஜி நீங்கள் இந்த பில்டப் கொடுத்ததுக்கு இந்த படம் ஒருத்தலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி விட்டாங்க. நாம் ரொம்ப எதிர்பார்த்து போவோம். ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. நார்மலாக ஒரு மார்வல் படம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஆஹா ஓஹோன்ட்டு போனீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. ப்ரோ ஆக்சுவலாக படம் வந்து நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் இருந்து அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டன் சீக்வன்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த நிஞ்சா ஃபைட் ஒன்று வரும், அந்த ஃபைட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு இல்லை, பட் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். எமோஷன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. தேட்டரில் நிறைய இடத்துல தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேனு அளவுக்கு இல்லை, ஃபீல் ஆகலை. அதே மாதிரி வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அவெஞ்சர்ஸ் இப்போ டூம்ஸ்டே வருது இல்லை டிசம்பரில், ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இல்லை, என்கரேஜில் வந்து இன்னொரு ஸ்பைடர்மேன் இருக்க மல்டிவர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. பட் அது வந்தால் தான் தெரியும். ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 5/3.8 கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓதி ஸ்பைடர்மேன் தான் எல்லாமே பார்ப்பேன் ப்ரோ. மார்வலில் இருக்க எல்லாமே பார்ப்பேன். இல்லை ஆக்சுவலாக வந்து அதான் போன இதுலேயே வந்து அந்த ஸ்பெல் போட்டு மறக்க வச்சுருவாங்க. யாருக்குமே ஸ்பைடர்மேன் இவர் தான் தெரியாது. பட் இதில் வந்து சேர மாதிரிலாம் காட்ட மாட்டிருக்காங்க. பட் வந்து அந்த மெமரி மட்டும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அவ்வளோதான். அடுத்த பாட்டில் தான் என்ன ஆகுங்கிறது தெரியும். ஆமாம், ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது, தெரியும். பட் வந்து அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாம் ப்ரோ. ப்ரோ அது ஆக்சுவலாக வந்து காமிக்கில் வரது தான் ப்ரோ. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து வில்லன் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பர்சனலாக லாஸ்ட்டாக வந்து ஃபைட்டு அந்த மாதிரி ஸ்டென்ட் எதுவும் பெருசாக இல்லை, டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாசிட்டிவ் வந்து ஸ்டண்ட்டு தான். ஸ்டென்ட்டு கொரியோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3Dயில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்ன ப்ரோ? அழுக்கு வந்து வராது ப்ரோ. அழுக்கு வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ் தான் இருக்கு அவருக்கு. பட் நல்லா இருந்துச்சு. அழுக்கு வர போர்ஷன் நான் இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னும் நிறைய வேறு ஏதாவது இல்லை, நான் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உள்ள வருவாருன்னு நினச்சேன். பட் அதில் இது இருக்க மாதிரி எதுவும் காட்டல. மேபி அடுத்தடுத்த பாட்டில் வேணால் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ்னா இதுதான் ப்ரோ. எனக்கு வந்து பழைய ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இது பார்க்க வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து ஏதோ போய் உட்காந்தோம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இவங்க ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக பெட்டராகவே வந்திருக்கும். ஆமாம் ப்ரோ, அது ஒரு மல்டிவர்ஸ் தான் ப்ரோ. மல்டிவர்ஸ் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது மேபி வந்து இப்போ எப்படி அந்த ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஆர்கானிக்காக வெப் வருது இல்லை, ஸோ அதில் அந்த மாதிரி இப்போது வெனம்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பைடர்மேனில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெக்னிக்கலா அவருக்கு அந்த வெப் இருக்குல்ல, அது பெட்டரா இருக்கா? ஆர்கானிக் வெப் நல்லா இருந்தா எது? இனிமேல் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ ஆர்கானிக்காக வர்றது வந்து உங்களுக்கு அவரோட டிஎன்ஏவை கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டெக்னிக்கலா அந்த டெக்னாலஜி பொறுத்து வருது, கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஆமாம், கண்ட்ரோல் பண்ற மாதிரி வருது. அது அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், முந்தைய பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மற்றபடி இதில் காட்டுற ஃபைட் சீன்ஸு, நம்ம சேவேஜ் ஆளுக்கெல்லாம் வருது. நான் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்செலாம் வருவார் அப்படின்னு பார்த்தேன். பட் அவர்லாம் வராமல் ஒரு மாதிரி அவர்லாம் வந்திருந்தால் நல்லா இருந்துச்சு. ஏன்னா போன பாட்டில் அவர் வந்து தான் மந்திரம் போட்டு அந்த ஸ்பெல் பண்ணி அந்த பீட்டர் பார்க்கெலாம் யாருன்னு மறக்க வச்சாங்க ஃபுல்லாகவே. பட் ஆனால் இந்த தடவை வந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லையா, அதுதான் கதை. ஒரு மாதிரி அந்த 2 பேர்த்தோட பேர் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த பேர் பார்க்குறப்ப அவங்க இப்போ ரியலாகவே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம ஒடிசிலையும் பார்த்துட்டோம், பட் இதுலேயும் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு தான் ஹைலைட்டாகவே இருக்கார். ஒரு மாதிரி வெறி ஆகிட்டா. அவர் ஏற்கனவே பைத்தியக்காரமாக தான் இருப்பார். இன்னும் இந்த படத்தில் இன்னும் வெறி கொண்டு சுற்றுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த சேவேஜ் ஹல்க்கு வந்து யார் வேணால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் போல. கொஞ்சம் வெறி எத்தனை போதும் அவர் ஊரவே துவம்சம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்க்குறப்ப
ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் இந்த படத்துக்கு வராதிங்க. இது ஒரு நார்மலான ஒரு ஸ்பைடர்மேன் படம். அந்த மாதிரி உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம நியூ அவெஞ்சர்ஸ்லாம் உள்ளே வராங்க. நிறையா பாட்டு, எல்லா பாட்டையும் பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை பார்த்தா தான் ஒரு மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே இந்த பாட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். யார் எனக்கு எதுக்கு கத்துறானுங்க தெரியாது, எதுக்கு ஓடி வரானுங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் வந்து நிறையா தேட்டரில் போடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் போன தேட்டரில் வந்து போட்டப்போ வந்து அந்த ஸ்பேஸில் ஏதோ மல்டி யூனிவர்ஸ் மாதிரி காட்டுறாங்க. இங்கே ஒரு ஸ்பைடரு, வேறு ஒரு இடத்துல இன்னொரு ஸ்பைடர் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இந்த எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்பைடர் மேனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் நியூட்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் படம் ஃபுல்லாக சில இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் மட்டும் தருது. ஆனால் மெய்யழகுன்னு இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை இருக்கும். படம் ஃபுல்லாக பேசிட்டே இருக்கிற மாதிரி. பட் இந்த படத்துலையும் சில இடத்துல பேசிட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஒரு டீட்டெயில் கொடுக்கறதுக்கோசரம் பேசுவாங்க. அந்த டீட்டெயில் கொடுக்குறப்ப அது ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்த ஒரு ஹீரோயின் வந்து இதில் வந்து வில்லியாக வருவாங்க. அந்த வில்லி வந்து கடைசியில் எப்படி காட்டுறாங்க நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அந்த வந்து இந்த அந்த காமிக் புக்கில் அக்யூரேட்டாக என்ன காட்டுறாங்களோ அந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ட்ரைலரில் காட்டுறது வந்து சீன்ஸ் வந்து நீங்கள் 1/4 மணி நேரத்தில் எல்லா சீன்ஸும் வந்துடும். ட்ரைலர் காட்டின அத்தனை சீன்ஸுமே. அதுக்கப்புறமேட்டு படம் வேறு லெவலில் பீக்கில் கொண்டு போய் ஒரு மாதிரி நிறுத்துறாங்க. அப்புறம் இந்த தடவை அவருக்கு ஆர்கானிக் வெப் வருது. அந்த வெப்லாம் நல்லாவே காட்டியிருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ட்ரைலரில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு ஆர்கானிக் வெப் வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து குழந்தைங்களாம் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. கொஞ்சம் நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து என்னடா பேசிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்வல் ஃபேன்ஸாக இருந்தால் முந்தைய பாட்டுங்களோட இந்த பாட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸான சீன்ஸ் வந்து நான் 2 எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 1 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் எஞ்சி போயிடுறாங்க. சில தேட்டர்லாம் அதை போட மாட்டாங்க. அப்புறம் டாக்டர் டூ மாதிரி டிசம்பர் மாதம் வருது. அதுக்கு எதாவது ஒன்று கொடுத்துப்பான்னு பார்த்தேன். பட் எதுலேயும் கொடுக்கல. அப்புறம் நியூ அவெஞ்சர்ஸுக்கும் வேறு வேலை இல்லை. அந்த பிளாக் விடோ வந்து தங்கச்சியாக ஒருத்தி வருவாள், அவ்வளோ மட்டும்தான் காட்டியிருக்காங்க. வேறு யாரும் காட்டலன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓவராலாக பார்க்கும்போது இதில் கேமியோஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. இன்னும் கேமியோஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2021 வந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்பைடர்மேனும் வருவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வர மாதிரி காட்டுவாங்க. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி அந்த டெக்னாலஜிலாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைட் சீன்லாம் இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இதில் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தூக்கம் கூட வரலாம், கண்ணை கூட சொக்கலாம், அது மாதிரி இருக்கும். இவர் லவ்வா யோசிக்கிறாரு, அந்த பொண்ணு மறந்து இன்னொருத்தனை கிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்காட்டுற. அப்போ மறந்ததுக்கு அப்புறம் ஒரு லவ் வருது, அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து ஸ்பைடர்மேன் எதுக்கு தான் லெவலில் அப்போ. ஆனால் இதில் வந்து ஒரு மக்கள் நமக்காக இருக்கிறாங்கன்னு பார்த்து ரிலீஸ் பண்ணுவார். மக்களுக்காக இருந்துட்டு போனால் ஸ்பைடர்மேன் நல்லா இருக்கும். இந்த லவ்ன்ட்டு போகாமல் மக்களுக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொடுத்த காசுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. நீங்கள் வந்து 1 டைம் பார்க்கலாம். மார்வல் ஃபேன்ஸ் வந்து டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் எல்லா அவெஞ்சரும் பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷம் பயங்கரமாக இருக்கும். இதில் நீங்கள் அந்த கடைசியாக ஒரு ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி 10 நிமிஷம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது, போயிட்டே இருக்கும். அப்பயே நீங்கள் எந்திரிச்சு வந்துடலாம். அதுக்கு மேலே ஒன்றுங்காது. போஸ்ட் கிரெடிஷன் காட்டும் போதும் பார்த்தீங்கன்னா கடைசியாக இழுத்து ஓடி முடிஞ்சு நீங்கள் போங்கடா இன்னமும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கடைசியாக 10 செகண்ட் வரும். அதுக்கெல்லாம் தேட்டருக்கார லைட் போட்டுக்கோனான்னு தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பிளாக் வந்து கொஞ்ச நேரம்னா ஸ்மால் டியூரேஷனில் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சண்டையில் எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு ஸ்டோரியை புரிய வைக்க பார்க்குறாங்க. நான் புரிய வைக்க மாட்டேன். நல்லா இருந்துச்சு. கேமியோலாம் அவ்வளோக்கா எதிர்பார்க்க இல்லை. பழைய அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஸ்பைடர்மேனில் கூட அவ்வளோ டெக்னாலஜி இல்லாதப்போ கூட அவ்வளோ ஃபைட் சீன்ஸில் வச்சு எடுத்தாங்க. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்குமே ஸ்பைடர்மேனுக்கு மட்டுமே அந்த இதை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இல்லை, லவ்லையும் இருக்கிறாரு, மக்களையும் காப்பாத்துறாரு. என்னன்னா லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணோம், அவனை விட்டுட்டு யார்ட்ட கூப்பிடுவாரு. இல்ல மக்களுக்காகவும் இருந்து லவ் கூட சேர்ந்தா பரவாயில்ல.
கட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு ஆமா, எல்லா கிஸ் சீன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 செகண்ட் கூட காமிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதுதான் போஸ்ட் கிரெடிட் சீன் கடைசியா ஒன்று போட்டு, ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரு பேர் வரும்னு எதிர்பார்த்தா அந்த பேர் வரல. அந்த மூவி டிசம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது, அது வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த பேர் மட்டும் வரல. எல்லாத்துக்குமே ஒரு மார்வல் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றம். குழந்தைங்க தானே என்ஜாய் பண்ணி பார்ப்போம், குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மார்வல் ஃபேன்ஸ் ஒரு ஆமா அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆனா வீக்னஸா தான் வச்சிருக்காங்க. இல்ல எந்த படத்துல ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் இல்ல, எல்லா படத்துலயுமே லவ்வர் வீக்னஸா வச்சா மாட்டிதான் ஆகணும், வேற வழி இல்ல. உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க இப்போ உங்க ஒய்ஃபை நீங்க வச்சா நீங்க மாட்டிதானே ஆவீங்க, வீக்னஸா வச்சா. அவ்வளவுதான், அந்த மாதிரிதான். எப்படின்னா ஓவராலா பார்க்கலாம். மார்வல் ஃபேன்ஸுக்கு சூப்பர் மூவி, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்கலாம். நீங்க ரெகுலரா படம் பார்க்க அந்த மார்வல் ஃபேன்ஸ், அந்த மார்வல் இருக்க எல்லா படமும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். நார்மல் ஃபேன்ஸா தான் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது உங்ககிட்ட.